அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது வீதி வீதியாக மக்களை திரட்டும் திட்டத்துடன் களமிறங்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். பூத் கமிட்டி கட்டமைப்பை எப்படி பலப்படுத்துவது, தொலைநோக்கு திட்டங்கள் இது பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறார். மறுபுறம் திமுக பாஜக எதிர்ப்பு உத்தியோடு களத்தில் கால் பதிக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறார். திமுக மீதான கடுமையான எதிர்ப்பு, பாஜக தொடர்பான எதிர்வினை, அதுவும் அவர் பேசியிருக்கிறார். இந்த இரண்டு புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஆரம்பிக்கிறதா தமிழகத்தின் அடுத்த ஆட்டம், உதயநிதி எதிர் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம் ஷபீர். வணக்கம் லக்ஷ்மி. அடுத்து அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் பெருமாள் மணி. பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் சுகுணா திவாகர். ஷபீர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ விஜய் பேச்சு அதை மையமாக வச்சு பேசுறதுன்றது வேற, களம் மாறிக்கொண்டே இருக்கிறது, வியூகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. உதயநிதி எதிர் விஜய் அப்படின்றது தான் நம்மளோட தலைப்பாகவே இருக்கு. உங்க முதல் கட்ட பார்வை எப்படி பார்க்குறீங்க? அதை உதயநிதி எதிர் விஜய் அப்படின்ற இடத்துல விஜய் தன்னை பொசிஷன் பண்ணல அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த 2 கூட்டங்கள், அதாவது செயற்குழு கூட்டம், அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், 2லும் முதலமைச்சரை தான் விஜய் டார்கெட் பண்றாரு. தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விட்டு உதயநிதிக்கு எதிராக அரசியல் செய்வது அப்படின்றது சரியா வராது. அந்த வியூகம் அப்படின்றது சரியா இருக்காது. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தன்னை அறிவித்ததுக்கு பிறகு அவர் முதலமைச்சரை தான் டேக் ஆன் பண்றாரு. அதுதான் அவருடைய வியூகமாக இருக்கிறது. அங்கதான் அவர் பொசிஷன் பண்றாரு. மாற்று அப்படின்னு வரும்போது இன்னைக்கு டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் பாப்புலர் ஃபேஸ் அப்படின்னா அது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான். இப்போ அவரை டார்கெட் பண்ணி அவரை மையப்படுத்தி தான் தன்னுடைய என்டையர் கேம்பெயினை கட்டமைக்கணும், அந்த வியூகத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் இன்னைக்கு கூட நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் இது ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி நடத்தலை. அஜித்குமார் அப்படின்ற அந்த அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்தை ஒட்டி நடந்திருந்தாலும் ஒரு இஷ்யூவை கையில் எடுத்திருக்கிறார். ஒரு மிக முக்கியமான இஷ்யூ. அரசியல் கட்சிகள் ஒரு சம்பவத்துக்கு சம்பவம் இதை பற்றி பேசுவார்கள். ஒரு சம்பவம் நடக்கும்போது கண்டன அறிக்கை கொடுப்பாங்க, விசாரணை வேண்டும்னுவாங்க, நீதி வேண்டும்னுவாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த 24 குடும்பங்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரு மேடை கொடுத்து அந்த மேடையில் அவங்க அந்த தங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை விஜய் அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே அது பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பெரிய விஷயம். ஏன்னா கஸ்டோடியல் வயலன்ஸ், கஸ்டோடியல் டெத் அப்படின்றது இப்போ சாத்தான்குளம் அப்படின்னு வரும்போது இப்போ வரைக்கும் நம்ம சாத்தான்குளத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக அந்த விஷயத்த பெரிய அளவில் கையில் எடுத்தாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க, பெரிய அளவுக்கு அது நாடு முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக அதை மாற்றினார்கள். அப்போ விஜயும் அதே பாணியை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நீங்க ஒரு இஷ்யூவை பற்றி மட்டும் பேசலை, நான் ஒட்டுமொத்தமாக சிஸ்டமிக்காக இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ தான். நீங்கள் 24 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டவர்களோட ஃபேமிலியோட நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்ற அந்த இமேஜ் இருக்குல்ல, இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. இப்போ நீங்கள் சொல்வது அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய குறி அப்படின்றது திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படிதான் தன்னை பொசிஷன் அப்படிதான் பொசிஷன் பண்றாரு. அதுதான் அவருடைய வியூகமாக இருக்கிறது. நீங்க 2 ஸ்பீச்லயும் பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா முதலமைச்சர் சார் அப்படின்னு தான் அவரை டார்கெட் பண்ணி தானே கேள்விகளை எழுப்புகிறார். வருகிற போதே இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பல பத்திரிகைகள்ல அதை உதயநிதி வெர்சஸ் விஜய்ன்ற மாதிரி தான். அது களம் அடுத்ததாக மாறும்போது உங்களுக்கு வரும். இப்ப நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய 26 தேர்தல் திமுக யாரை முன்னிலைப்படுத்துகிறது? திமுக த மோஸ்ட் பாப்புலர் ஃபேஸ் திரு எம் கே ஸ்டாலின் தான். இப்போ அந்த எலெக்ஷன்ல நீங்க வேற யாரையும் டார்கெட் பண்ணியோ அல்லது வேற யாருக்கு எதிராகவோ நான் இருக்கிறேன், உதயநிதிக்கு எதிராக நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ரேஸ்ல அவர் இல்லவே இல்லை அப்படின்னு ஆயிரும். அந்த ரேஸ் அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு 31 களம் அப்படி கூட அமைஞ்சிடலாம். 26 இந்த 2 பேருக்குமான முன்னோட்டமா பார்க்கலாமா, அப்படி எடுக்கலாமா, அப்படி பார்ப்பாங்களா? 26 என்பது திமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டுமா ஆளுவதற்கு இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியோட தான் அந்த களம் என்பது கட்டமைக்கப்படுகிறது. அதுல உங்களுக்கு திமுக அதிமுக அப்படின்னு இருந்த அந்த ஃபைட்ல
விஜயுடைய பார்ட்டி உள்ள வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்ரப்டிவ் ஃபேக்டர். ஏன்னா உங்களுக்கு அந்த களம் என்பது ஒட்டுமொத்தமாக மாறுகிறது அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்போ அந்த இடத்துல தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை டார்கெட் பண்றதுல அர்த்தம் இல்லை. அப்போ முதல்ல அவருடைய டைரக்ட் ஃபைட்டே முதலமைச்சர் தான் நான் டார்கெட் பண்றேன், அவரோட தான் என்னுடைய அரசியலை நான் செய்கிறேன் அப்படின்ற இடத்தை தான் அவர் பொசிஷன் பண்றாரு. அப்படிதான் பொசிஷன். அதுல எந்த அளவுக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் அதை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வருகின்ற காலங்கள்ல தான் நமக்கு தெரியும். திரு உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் அதுல ஒரு பூடகமா பேசுறார். சிலருக்கெல்லாம் சில கட்சிகளுக்கெல்லாம் பூத் கமிட்டி கூட இன்னும் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து பூடகமா விஜயை புரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க அதான் சொல்றேனே, நான் இது வரைக்கும் வந்து விஜய டிஎம்கே டைரக்டா அட்டாக் பண்ணல. முதலமைச்சராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் அவங்க போறாங்க. இனி அப்படி களம் மாற இனி அப்படி பண்ண முடியாது அப்படின்ற. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல 2-3 இஷ்யூஸை வந்து விஜய் கையில எடுத்திருக்காரு. ஒண்ணு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம், இன்னொன்னு இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூ. அது பெருவாரியான அரசியல் கட்சிகள் நாம் ஏற்கனவே சொன்னது போல சம்பவம் நடக்கும்போது பேசுவாங்க. பட் அது ஒரு இஷ்யூவா, அதில் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் இஷ்யூஸ் என்ன இருக்கு, அதை மீண்டும் ஒரு கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படல. நீங்க ஒரு கஸ்டோடியல் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி டிஃபேனோ அல்லது மற்றவர்களோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அவ்வளவு பேர்லாம் வரமாட்டாங்க. இவர் வந்து அது மெயின் ஸ்ட்ரீமா ஒரு இஷ்யூவா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். மனித உரிமை மீறல் அப்படின்றது பேசப்பட வேண்டிய விஷயம், அதுவும் ஒரு அரசியல் விஷயம் அப்படின்றத இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். பெருமாள் மணி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி அவர் சிஎம் சார் முதலமைச்சர் சார் அப்படின்னு தான் சொல்றாரு, நீங்க தான் பொறுப்பேற்கணும், நீங்க வலுவக்கூடாது அப்படின்னு டார்கெட் அப்படி இருக்கா முதலமைச்சர்? ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதுனால அப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரா, இல்ல 31 இந்த கணக்கெல்லாம் சேர்த்து அவங்க பொசிஷன் பண்றாங்களோ இல்லையே, களம் அப்படி மாற தொடங்குமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, உங்களுடைய தலைப்பை வந்து நீங்க வந்து அடுத்த 20 ஆண்டு கால தமிழக அரசியல் எப்படி நகருமோ அதை மையமாக வைத்து தான் நீங்க கட்டியிருப்பதா நான் நினைக்கிறேன். உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அரசியல் எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களால் படிப்படியாக நீர்த்து போக செய்யப்படுகிறதுன்றதை நாம் முதல்ல பார்க்கணும். ஜெயலலிதாமா காலத்திலையும் கலைஞரையா காலத்திலையும் அஇஅதிமுக எதிர் திமுக அப்படிங்கிற அரசியல் ரொம்ப உயிர்ப்போடு வைத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கோட்டை படிப்படியாக அழைக்கிறார். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்கள் இந்த அமைச்சரவையில் 20% இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோஸ் பார்க்குறாங்க. இது முதல் உதாரணம். மாவட்ட செயலாளர்கள் 35% இருக்காங்க. நான் சொல்றது தேனியில் எவ்வளவு சமீபத்தில் போனார் நமக்கு தெரியும். ஐயா பழனியப்பன் சமீபத்தில் தான் இந்த ஆட்சி வந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் போனார். அவர் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இப்படி பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுகவில் கோலோச்சி அவர்கள். ஆனால் இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னொரு இடம் இருக்கு, அது வந்து உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகள்ல அஇஅதிமுகவிலிருந்து வந்தவர்களை பல இடங்களில் அதிகாரப்படுத்தி இருக்கிறது திமுக. இப்ப நீங்க சொல்றீங்க மறைமுகமா அதிமுகவுக்கான ஸ்பேஸ வந்து திமுக ஏன் அதிமுக எதிர் திமுகன்ற இந்த அரசியலை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக முன்னெடுக்கவில்லை? நான் இன்னும் 2 விஷயம் மட்டும் சொன்னா இன்னும் அது தெளிவா இருக்கும். என்னன்னா, ஒன்று அதிகாரிகள் மட்டத்தில் அஇஅதிமுக ஆதரவு அதிகாரிகள் திமுக ஆதரவு அதிகாரிகள்னு நான் சொல்றது உயர் அதிகாரிகள் மட்டும் இல்ல. இப்ப நான் கேட்பது பெருமாள்மணி, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டமைப்பு அதற்குள்ள இருக்கிற போக்குகள்னு. இப்ப இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு, அவர் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்க போறாரு, திமுக இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்ற ஒரு கேள்வி ஒன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு தலைப்புக்கு வந்திருக்கீங்கல்ல, உதயநிதி வெர்சஸ் விஜய்னு ஒரு தலைப்புக்கு நீங்க வர்றீங்கன்னா அப்போ அது ஏதோ ஒரு நகர்ந்தா தானே இது நகர முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே அது எப்படி இருக்கணும், ஸ்டாலின் ஐயா எதிர் எடப்பாடி அப்படின்னு இருக்கிறது, அடுத்து உதயநிதி எதிர் அஇஅதிமுக யார் வராங்களோ அப்படிதானே வரணும். அப்போ அந்த இடத்தை இவங்க எப்படி அழைக்கிறாங்க? 2 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அதிகாரிகள் மட்டத்தில் திமுக ஆதரவு அதிகாரிகள் அஇஅதிமுக ஆதரவு அதிகாரிகள்னு 2 அந்த கோட்டை எல்லாம் ஐயா ஸ்டாலின் அழிச்சிட்டாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அழிச்சிட்டாரு. நீங்க எந்தெந்த அதிகாரிகளுக்கு எதிராக திமுக
போர் பிரகடனம் செய்ததோ அவங்க எல்லாம் கூட இந்த ஆட்சி அதிகாரத்துல முக்கியமான இடத்துல இருக்காங்க. அப்புறம் மிக முக்கியமானவர்கள் அரசு ஒப்பந்ததாரர்கள். எப்போதுமே திமுக, ஏன்னா அரசு ஒப்பந்ததாரர்களுடைய பங்கு ஒரு ஆட்சியில் மிக முக்கியமானது. அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் தான் முக்கூட்டு. இதுல அஇஅதிமுக வளர்த்து விட்ட பல ஒப்பந்ததாரர்களை திமுக இந்த தன்மையப்படுத்தி கொண்டது. நீங்க அந்த பாயிண்ட நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்றது விஜய்ன்ற பொசிஷன் இன்னைக்கு பேசுறாரு, அந்த இடத்தை எப்படி கனெக்ட் பண்றீங்க? ஆமா, இப்போ அப்போ அந்த இடம் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வந்து திமுகவை தனக்கு எதிராக, திமுக தனக்கு எதிராக அதிமுகவை பொசிஷன் பண்ண மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, பாஜகவோட சேர்றாங்க, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்ற டோனை எடுக்கும் போது இங்க இருந்து ஐயா விஜய் பெரியாரையும் அம்பேத்கரையும் பிடித்துக் கொண்டு மேலெழும்பி எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுக விஜய் எப்படி எதிர்கொள்ளும்? இனிமே போக போக கடுமையா விமர்சிப்பாங்க. ஆமா, நீங்க இப்ப நீங்க அவர் என்ன சொல்றாரு, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை மீட்க முடியாதுன்றாரு. நீங்க இது இப்ப சமீபத்திய உதாரணங்கள்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கவில்லை அப்படிங்கறத நாம கவனிக்கணும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அப்படித்தானே இன்றைக்கும் இப்ப உதயநிதி அவர்கள் பேசுறதும் சிலருக்கு இன்னும் பூத் கமிட்டியிலே ஆளு இல்ல. அது யார சொல்றாங்க? சிலருக்குன்னு சொல்றது நிச்சயமா அது அஇஅதிமுக இல்ல. அது நேரடியா விஜய குறிக்காதா? அவங்க அப்படிதான் வராங்க. படிப்படியா விஜய் எதிர்ப்பை அவர்கள் தீவிரப்படுத்துவார்கள். இப்ப அது விஜய் ஐயாவுக்கும் தெரியுது. ஏன்னா ஏன் ஐயா எடப்பாடி களத்துக்கு போன அடுத்த நிமிஷம் இவர் இங்க சிவானந்தா சாலைக்கு இடத்துல ஒன்று நம்ம விஜயகாந்த் எடுத்து வச்சுப்போம். விஜயகாந்த் பெரிய ஃபோர்ஸ், இதை விட பெரிய இருந்தது. நம்ம எதையும் குறைச்செல்லாம் மதிப்பிடல. ஆனா திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் அவரை விமர்சிக்கவே இல்லை, கடந்து போனாங்க. அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர்னு சொன்ன பிறகு ஒரு எதிர்வினை ஜெயலலிதா அவர்கள்ட்ட முடிவுகளுக்கு பிறகெல்லாம் வந்தது. அப்போது கூட ஜெயலலிதா அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் பெயரை பயன்படுத்தவே இல்லை. குட்டி இளவரசர் நடந்து போறாருன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றது இப்ப களத்துல வந்து விஜய்க்கு எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு சொல்றீங்க. ஆற்ற தொடங்கிட்டாங்கல்ல. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், ஐயா விஜய் அவர்கள் அஇஅதிமுக விஷயத்துல ஒரு மௌனத்தை காக்குறார். அப்ப அவருக்கும் தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, திமுக எதிர் அஇஅதிமுகன்ற அரசியலை திமுக ரொம்ப அப்படி மழுங்கடிச்சு யார் அங்க வைக்க போறாங்க? அப்ப விஜய் எந்திரிச்சு வர்றாருல்ல, நீங்க அதை கவனிக்கணும். அவரதான் சார் பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாம இருக்கிற ஒரு கட்சின்னு சொல்றாங்க சார். அவரை கொண்டு வந்து சார் திமுக இப்போ நீங்களும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுக நம்மளை விமர்சிக்குமா சார்? இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, அது பெரிய கட்சியா வரணும்னு என்ன பண்ணணும்? என்ன திமுக விமர்சிச்சா நான் பெரிய கட்சி ஆயிடும் இல்லையா? அதான லாஜிக். நீங்க இப்ப ஐயா திமுக விஜயை தான் விமர்சிப்பாங்க, அதை நோக்கி தான் அவங்க நகர்த்துவாங்க. அடுத்த 20 ஆண்டு கால தமிழக அரசியல் விஜய் எதிர் உதயநிதி, அல்லது நீங்க தலைப்பில் குறிப்பிட்டபடி உதயநிதி எதிர் விஜய் அப்படிங்கிற களத்தை நோக்கி தான் திமுக கொண்டு போவாங்க. அதற்கு 2 உதாரணங்கள். ஒன்று, ஐயா விஜய் இந்த சித்தாந்த, நீங்க இன்னொன்னு நுணுக்கமா சொல்வது திமுகவே அப்படி கொண்டு போகும்ன்றீங்க. அதுதான் அவங்க விரும்புறாங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், திமுக பாஜக காங்கிரஸை எதிர்த்து இந்த மண்ணில் ஒரு அரசியலை கட்டிட்டாங்க. 89 தேர்தலில் காங்கிரஸ் 20% நெருங்கி வந்தாங்க. அதாவது ஐயா எம்ஜிஆர் உடைய மரணத்துக்கு பிறகு காங்கிரஸ் 80% நெருங்கி வந்தாங்க. ஆனா 91க்கு பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் அந்த ஸ்பேஸ காங்கிரஸ்க்கு இல்லாம அவங்க 5% நிறுத்திட்டாங்க. நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு திருமணி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை தலைமையில் பெரிய அணியெல்லாம் கட்டியிருந்தாங்க. அப்படிதான் இருந்தது. நரேஷன் வந்து பாஜக எதிர்ப்பெல்லாம் தான் இருந்தது. நான் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு திமுக கேண்டிடேட்ட கேட்டேன், உங்களுக்கு எதிரில் யார் இருக்க, யார் களமாடுறாங்க அப்படின்றப்ப, இது என்னங்க கேள்வி, களத்தில் அதிமுக தாங்க இருக்கு, அவங்க தாங்க பெரிய கட்சி, பாஜகலாம் சும்மா சொல்லிக்கலாங்க. ஆனா இதே பாஜக சித்தாந்த ரீதியா எதிர்த்தவங்க தான் களம்னு போனாங்க, அதிமுக தாங்க இருக்குன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த இடத்துல விஜய சும்மா கட்டமைச்சிட முடியுமா? சும்மா கட்டமைக்க முடியாது. ஆனால் அவரும் இன்னைக்கு 120 மாவட்ட செயலாளர்களை போட்டு எந்திரிச்சு வராருல்ல, அவருக்கு இன்றைக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கின்றது தெரியாது. திமுக நான் ஏன் அதை சொல்லிடுறேன், ஏனால் காங்கிரஸ் எதிர்ப்பு என்றது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்தபோது காங்கிரஸை தமிழ் மண்ணில் அவங்க வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கு அவங்க வீழ்த்த வேண்டியது யார? அகில இந்திய அளவில் பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவை. சரி, அப்போ பாஜகவை வீழ்த்த வேண்டிய கடமையும் திமுகவுக்கு இருக்கு. நீங்க அப்ப திமுக வந்து பாஜக அதிமுகவை பிடிச்சு மேல ஏறதுக்கு விட்டுருவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க விட மாட்டாங்கல்ல, ஏன்னா அவங்க ஒண்ணுல தெளிவா இருக்காங்கல்ல. 89ல 20% நெருங்கி வந்த காங்கிரஸ ஐயா கலைஞர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் எப்படி 5% கொண்டு நிறுத்தினாங்க. அப்ப இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு 5% இருந்தது, கடந்த தேர்தலில் அவங்க 11% ஏறி வந்திருக்காங்க. அப்போ 2026 தேர்தலில்
பாஜகவை வீழ்த்துவதற்கு திமுக விஜயை பயன்படுத்தும். அதற்கு ஏற்ற இடத்தை திமுக அமைத்து கொடுக்கும். நீங்கள் தலைப்பில் குறிப்பிட்டதை போல அடுத்த 20 ஆண்டு கால அரசியல் என்பது உதயநிதி எதிர் விஜய். லட்சுமி, இன்னைக்கு விஜயின் கூடிய கூட்டம், அவருடைய பேச்சு, இன்னொரு புறம் உதயநிதி அவர்கள் போறாங்க. இதை தாண்டி இன்னும் முதல்வர்களுடைய பயணமும் இருக்கு. களம் எப்படி போகுது, விஜய் எப்படி தன்னை பொசிஷன் பண்ண போறாருன்றது ஒண்ணு, அவர் விமர்சிக்கிற திமுக விஜய் எப்படி பார்க்கும்ன்றது ஒண்ணு. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அப்படிதான் இருக்க போகுது. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அது திமுகவுக்கும் நல்லா தெரியும். திமுகவும் அதை தான் கையில் எடுத்திருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற களத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸோட தாங்களும் ஒருத்தர்ன்றது அதிமுகவுக்கும் தெரியும், விஜய்க்கும் அது தெரியும். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் தனக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்ன்றதை அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் அவர் செய்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப லாவகமாக அதிமுகவை எந்த இடத்திலும் விமர்சிக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியும் விமர்சிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் ஆக்சுவலாக நல்ல இஷ்யூ தான். லாக்அப் டெத்ஸை பற்றி நம்ம கேள்வி கேட்கணும், எல்லாருமே கேள்வி கேட்கணும். இது வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்லணும். அவர் இன்னைக்கு கையில் எடுத்ததும் சரிதான், பேசுனது சரி. இன்னைக்கு அவருக்கு நல்ல கூட்டம் இருந்தது. அந்த 24 குடும்பங்களை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களையும் மேடை ஏற்றியிருந்தார். ஆனால் என்ன ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னா, தன்னை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இருக்கிறார். ஒரு 3 நிமிஷம்தான் ஒரு தலைவரால் பேச முடியுமா? இன்னைக்கு அவர் வந்து இன்டெப்த்தாக பேசுவார். ஏன்னா லாக்அப் டெத்ஸை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அந்த 24 குடும்பங்கள் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எல்லாரையுமே சந்திச்சிங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, இந்த மரணங்கள்னால அடுத்த கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றது எல்லாமே பேசியிருக்கலாம்ல. ஒரு சினிமா டயலாக இன்னைக்கு ஒரு சீன் ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஷூட்டிங்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு என்ன டயலாக் எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை பேசணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 3 நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு அவரோட பேச்சு. ரெண்டாவது, இது வந்து சாரிமா அப்படின்னு கேட்டா போதுமா, நீதி வேண்டும் அப்படின்றாரு. என்ன நீதி கொடுக்க முடியும்? நீதி என்ன நீதி இதுல இருக்க முடியும்? தவறு நடந்துச்சு, தவறு நடந்ததுக்கு அவர் சாரி கேட்கிறாரு. சிஎம் சாரி கேட்க நம்ம எல்லாருமே விமர்சிச்சோம், இல்லைன்னு நான் சொல்லல. இந்த தவறு நடக்கக்கூடாது. தவறு நடந்ததுக்கு பிறகு சாரி கேட்கறதுல பிரயோஜனம் கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாருமே அதை தான் சொல்ல போறோம். அது போலீஸ் செஞ்ச மிகப்பெரிய தவறு. இதை வந்து 24 கஸ்டடியல் டெத்ஸுக்கு பிறகும் இன்னைக்கும் அதையே தான் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே கேள்வி கேட்க தான் வேணும். ஆனால் நீதி வேணும் அப்படின்னா என்ன நீதி கொடுக்க முடியும்? எங்கே இருந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை சொல்லுங்க. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுங்க. ஏன் அதை வந்து பேச முடியல? இதை இன்னொரு லார்ஜர் இஷ்யூவா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா 3 நிமிஷம் தான் பேசுவார் அவர். அந்த இடத்தில் இந்த பிரச்சனையை அணுகுனதுல அவர் அந்த பாஜக எதிர்ப்புன்றதுனால அவர் மீண்டும் ஆர்எஸ்எஸ் பாஜக அவங்க கட்டுப்பாட்டில் தானே சிபிஐ இருக்கு, நீங்க சிபிஐக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மறைமுக உறவு அப்படின்னு அப்படி கொண்டு வர்றாரு. அது அரசியலா கொண்டு வருகிற இல்ல, அரசியலா கொண்டு வருது. அது வந்து தவறான புரிதல் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா சாத்தான்குளம் கேஸையும் இன்னைக்கு அஜித்குமார் வழக்கையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அவர் பேசுறாரு. நீங்க அந்த கம்பேரிசன் வந்து அந்த வழக்குல கேஸை வந்து சுவமோட்டோவா எடுத்துக்கிறாங்க நம்ம மதுரை பெஞ்சு. அதுக்கு பிறகு மதுரை பெஞ்ச் தான் சிபிஐக்கு கொடுக்கணும்னு உத்தரவிடுது சாத்தான்குளம் வழக்குல. சாத்தான்குளம் வழக்குல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது, அவங்க 2 பேரும் வந்து உடல்நல பாதிப்பால் இறந்து போயிட்டாங்க, பெனிக்ஸும் ஜெயராஜும் சொன்னாங்க. அன்னைக்கு டிஎம்கே போராடலை அப்படின்னா இந்த கேஸ் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் இன்னைக்கு இந்த 24 வழக்குகள்லையுமே இப்போ அஜித்குமார் வழக்கை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம், அதுவும் முதலமைச்சர் உள்பட எல்லாருமே சரியாக கையாண்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ரிசால்வ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இது அரசியலாக்கப்பட்டது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியலாக்கப்பட்டது தான். அந்த அரசியலுக்கு 24 பேர்கிட்டையும் நீங்க சாரி கேட்டீங்களா, இப்ப மட்டும் ஏன் சாரி கேட்டீங்க அப்படின்னா அடுத்தது தேர்தல் இருக்கு. ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாரா? சாரி கேட்டதுன்றது வந்து பெருசா பேசப்பட்டது. முதல்வரே இப்படி இறங்கி வந்து கேட்டிருக்கிறாங்க, நான் வந்து நீதியை பெற்று தருவேன்ட்டு. அந்த டார்கெட்ன்றது வந்து திமுக எதிர்ப்பும் தனக்கு வரணும், இன்னொன்று 2 பேருக்கும் உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் தனக்கு வரணும், அதிமுகவை நம்ம விமர்சிக்காம கடந்து போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து விஜய் வாங்குறது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து பெரிய அளவுல பாஜக எதிர்ப்பு அவர் பெருசா பேசவே கிடையாது. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய களம்
ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான், ஆரம்பத்தில் சொன்னது போல அதே மாதிரி திமுக வர்சஸ் அதர்ஸ் தான். அதனால திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மட்டும்தான் அவர் இப்போ வரைக்கும் டார்கெட். இன்னொன்று லட்சுமி, இதுல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இது வரைக்கும் திமுக கூட்டணிக்கு தான் மொத்தமா போயிட்டு இருக்கு. இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்குமே ஒரு மறைமுக உறவு இருக்குன்னு சொல்லி அந்த வாக்குகள் இருந்து அப்படி எடுத்துட்டு வரலாம். இது வந்து மறைமுக உறவு இருக்குன்னு எல்லாருமே பேசலாம். இன்னைக்கு அண்ணா திமுகவும் அதை தான் சொல்றாங்க. திமுகவும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருந்துகிட்டே சந்தேகம் அப்படியான விமர்சனங்களை கூட வைக்கிறாங்க. நீங்க வந்து பயப்படுறீங்க, ஆர்எஸ்எஸ்க்கு நீங்க சொல்லலையே அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாருல, நீங்க பயப்படுறீங்க, மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா டிஎம்கே விமர்சனம் பண்றாங்க. இது என்னதான் பேசினாலும் களத்துல வந்து அது எடுபடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடந்த 10 தேர்தல்களாக அல்லது 2014 பிறகு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விமர்சனத்தை அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிராக களமாடக்கூடியது இந்தியா முழுக்க. காங்கிரஸை விட இன்னும் வீரியமாக செயல்படக்கூடியது திமுக தான் இந்தியா முழுக்கவே. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது, அதுல சந்தேகமும் இருக்க முடியாது. என்னதான் வந்து கள்ள உறவு இருக்கு அவங்களுக்காக சிபிஐ கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய போலீஸ் விசாரிச்சா நம்பிக்கையே இல்லை. அப்ப யார்கிட்ட கொடுக்க முடியும்? சிபிஐ கிட்ட தானே கொடுக்க முடியும். வேற பிஜேபிக்கு கீழே இல்லாம வேற ஒரு போலீஸ்க்கு கொடுக்கணும்னா எங்க இருந்து கொடுக்க முடியும்? நீங்க சொல்றது வந்து களம்ன்றது வந்து இந்த 26 பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்க போகுது. ஆமா, அந்த அதர்ஸ்குள்ளதான் விஜய். நீங்க திரு உதயநிதின்ற 31க்கு முன்னோட்டமாலாம் 26 அப்படிலாம் இப்போ அப்படி பாக்குறதுக்கான, ஏன்னா டிஎம்கேவே அப்படி பொசிஷன் பண்ணவே இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கணும், மக்கள் கிட்ட பேசணுங்கிறது எல்லாருமே மண்டல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதுல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே அதை செய்யறாங்க. உதயநிதிக்கு அவர் வந்து கட்சியில ஒரு அணியினுடைய செயலாளராக இருக்கிறதுனால அவருக்கு கூடுதல் பொறுப்பு, அவ்வளவுதான். சுகுணாதிவார், நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் தன்னை எந்த இடத்துல நிலைநிறுத்த பாக்குறாருன்றதும்? இதுகால் வரைக்கும் அது திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கு. அந்த இடத்துல அதிமுக ஒரு விமர்சிக்கலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இவர் சந்தேகப்படுறார் திமுக பாஜக இடையில ஒரு மறைமுக இதுன்ற மாதிரி. விஜய் அவர்களே சொல்றார் திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேக்கான்ற மாதிரி. இப்ப 2 சிக்கல் இருக்கு. இது திமுக எப்படி எதிர்கொள்வாங்க விஜய் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்க போறார், யாருக்கு எதிரான்றது உங்கள் பார்வை என்ன? சொன்னாங்க எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்சுவல் கிளாரிட்டி வேணும். நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை உங்க சேனல்ல இருந்துமே கவர் பண்ணிருப்பீங்க. உண்மையிலேயே 24 குடும்பங்கள் இருந்ததாங்க விஜய் மேடையில். ஏன்னா அந்த 24 நம்ம மறுபடி நிறைய பேசுகிறோம். அந்த 24ங்கிற நம்பர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா இப்போ லாக்அப் டெத்து, கஸ்டோடியல் டெத்து அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு ஒரு டேட்டா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் தொல் திருமாவளவன் கேள்வி கேட்கிறாரு. மத்திய அமைச்சர் வந்து ஷபீர் முறை இது பேசியிருக்கோம் அந்த விவாதத்தில். என்ஜிஓ அமைப்பு இது சார்ந்து இயங்குற என்ஜிஓ சித்திரவதை அவங்க கொடுத்த டேட்டா தான். நீங்க சொன்ன மாதிரி 24ன்றது ஒட்டுமொத்தமா இருக்கான்றது ஒரு 24ன்றது போத் லாக்அப், போலீஸ் கஸ்டடி அண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி ரெண்டுமே இருக்கு. அது தெரியல. இல்ல அதுல இன்னொன்னு வந்திருந்ததுல எனக்கு தெரிஞ்சு 18 குடும்பங்கள் வந்திருந்தாங்க. 18 குடும்பங்கள் மேடையில இருந்தாங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கொடுத்த புள்ளி விவரங்கள் அது இல்ல. சொன்ன மாதிரி என்ஜிஓட திரும்ப கேட்டது வந்து வெறும் போலீஸ் கஸ்டடி மட்டும் தான் கேட்டாரு. ஜுடிஷியல் கஸ்டடி கேட்கல. திரும்ப கேட்டது வெறும் போலீஸ் கஸ்டடி மட்டும் தான். இது அரசியலா எப்படி பாக்குறீங்க? இல்ல இது அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து அதான் இப்ப 24ங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தோம் சொன்னா வந்து அவர் ஒரு தவறான தகவலுமே விஜய் சொல்றாரு. என்னன்னா அந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்தப்ப சிபிஐக்கு வழக்கை மாத்தினப்ப ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் நான் பார்த்த வரைக்கும் இவர் சபீர் இருக்காரு, லட்சுமி இருக்காங்க, அப்படி ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி எந்த ஞாபகமே இல்லை. சாத்தான்குளம் சம்பவத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்தார் தவிர சிபிஐக்கு மாற்றினதற்கு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக நினைவே இல்லை. அப்படி நடந்ததற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏதோ ஒரு தவறான தகவல் யாரும் ட்வீட் பண்ணியிருக்காங்க, அதை விஜய் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அந்த கேள்வியே ரொம்ப அபத்தமானது ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட மேட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் வன்முறை நடக்கிறது. அப்போ வந்து கோர்ட்டே வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு வந்து அமைக்கிறது. ஆனால் குற்றம் இழைத்தவர் வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள், அவர் ஞானசேகரன் ஒருத்தர். ஆனால் இங்கே வந்து கஸ்டோடியல் டெத்தை வந்து இழைப்பு அந்த குற்றம் இழைத்தவர்கள் வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள். இப்போ தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் குற்றம் அளிக்கிற பொழுது ஒரு எத்திக்கலாகவே வந்து வேற ஒரு அமைப்பு விசாரிப்பது என்பதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் இப்போ சம்பந்தமே இல்லாமல் மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒரு கட்சி இப்படி வந்து உத்தரவிட முடியுமா? செயற்குழுவில் இந்த தீர்மானம் போட்டாங்க. இதுலையுமே வந்து விஜய் அதை பேசுகிறார். இது ரொம்ப முரண்பாடான ஒன்று. நீங்கள் வந்து மாநில சுயாட்சிங்கிறது ஒரு லட்சியம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைங்கிறது இங்கே வந்து மாநில சுயாட்சியோ மத்தியில் கூட்டாட்சியோ இல்லை. இங்கே ஃபெடரல் ஸ்டேட்டே முதல்ல கிடையாது.
இப்ப அண்ணா பல்கலைக்கழக விஷயத்திலேயே விஜய் வந்து ஆளுநர்கிட்ட தான் போய் வந்து மனு கொடுக்கிறாரு. இவருமே மாநில சுயாட்சி தங்களுடைய கொள்கைன்னு சொல்றாரு. மாநில சுயாட்சி நீங்க பேசுறீங்களா, எங்கேயும் போய் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆளுநர் இருக்கிறார். இப்போ ஒருவேளை திமுக எதிர்ப்புல தன்னை ஒரு வித்தியாசமா காமிச்சுக்கணும்ன்ற முயற்சி இல்ல எனக்கு அதுதான் ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ன்றது. இல்ல இவ்வளவு நாட்கள் கழித்து இவர் வந்து வருகிறார். இப்ப ஒரு என்னன்னா இப்ப வந்து செயற்குழுல பேசுறப்பே சொன்னார், பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இல்ல, பாதிக்கப்படக்கூடிய மக்களை திரட்டி நானே வந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க போவேன்வாரு. ஆனால் என்ன உண்மையிலே யதார்த்தம் என்னவா இருக்குன்னா, விஜய் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பதற்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. ஏன்னா கடந்த முறை வந்து ஐயநாதன் வந்து கட்சியை விட்டு வெளியில் வரப்போ அவர் அதே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு, விஜயை வந்து நான் பார்க்கவே முடியல, ஒரே ஒரு முறை தான் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்ப சமீபத்தில் வெளியில வந்திருக்கூடிய விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் ஒரு முறை கூட என்னால் வந்து சந்திக்கவே முடியல, சந்திப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி எடுத்தால் அவர் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். இப்ப இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகுதான் அவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 10 முறை அவர் வெளியில வந்திருப்பாரு. ஒரு பொதுக்களத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு இப்பதான் அவர் முதல் முறையாக வருகிறார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட ஒன்று வந்து ஃபேக்சுவல் எரர் இருக்குது, இன்னொன்று பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 10-15 நிமிஷத்துல அந்த ஆர்ப்பாட்டங்கிறதே முடிந்துகிறது. நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்க எந்த கட்சி ஆர்ப்பாட்டமா எடுத்துங்க, திமுகவில் இருந்து பிஜேபியில இருந்து எந்த கட்சி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், கடந்த காலமாக இந்த ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் ஒரு எழுச்சியோட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா ஒரு தலைவர் முழக்கம் இடணும், அதுதான் வந்து ஒரு எழுச்சி. விஜய் வந்து கையை உயர்த்தி முழக்கமே இடல. பெருமாள் மணி சொல்றது போக போக திமுக விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நகருவாங்கன்றத நீங்க அப்படி பார்க்கலையா? கடந்து போயிருவாங்க. இல்ல முதல்ல விஜயே இன்னுமே வந்து தன்னை ஒரு முழுமையான ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து தன்னை இன்னுமே அவர் அந்த மூடுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. அவர் படிப்படியாக தான் வந்துகிட்டு இருக்காரு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இப்ப ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரையுமே வச்சுக்கணும். வந்து விஜய் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருமாள் மணி சொன்னதுல நான் முற்றிலுமா வந்து முரண்படுறேன். வந்து திமுக இன்றைக்கு வரைக்குமே தனக்கான எதிரியாக அரசியல் எதிரியாக அதிமுக தான் அது நினைக்குது. ஏன்னா நீங்க வந்து கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை அதிமுக விட வலிமையாக பேசியது அண்ணாமலை, அதே மாதிரி சீமானுமே கடுமையாக பேசுகிறார். இப்ப வந்து விஜய் வந்து ஒரு 10 தடவை வந்து வெளியில வரப்ப அவர் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார், சில ட்வீட்டுகள்ல அறிக்கை வருகிறார். ஆனா திறந்தோறும் பிரஸ் மீட்ல வந்து திமுகவை கடுமையாக விமர்சித்தது அண்ணாமலை, திறந்தோறும் கூட்டங்கள்ல வந்து இன்றைக்கு வரைக்கும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருப்பது சீமான். ஆனால் நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அல்லது இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஒரு முறை கூட அண்ணாமலையுடைய பெயரோ சீமானுடைய பெயரை உச்சரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக திராவிட கட்சிகளுடைய களமாகத்தான் இருக்க வேண்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க அண்ணாமலையுடைய பெயரை சீமானுடைய பெயரை உச்சரித்ததுல இப்பயும் தொடர்ந்து விவாதங்கள்ல திட்டமிட்டே அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போல வர்ணிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. திட்டமிட்டே அதிமுகவுக்கான அந்த கோட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காரு. சுற்றுப்பயணம் போயிருக்காருல வந்து இப்ப வந்து அவங்க வந்து ஓரணிகள் தமிழ்நாடுன்னு சொல்லி டோர் டு டோர் கேன்வாஸா இருக்கட்டும், அல்லது வெளியூர்களில் வந்து தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், அவங்களுடைய முதன்மையான விமர்சனங்கிறதே வந்து பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான். போற போக்கில் பெயர் சொல்லாமல் விஜய் விமர்சிக்கலாம், அது வந்து போற போக்கில் ஒண்ணுதான். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து விஜயையும் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க வந்து விஜய்ங்கிறது வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடும், அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறுமா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்க வந்து இப்ப நீங்க வந்து திமுக நெட்வொர்க் நீங்க பாத்தீங்கன்னா வட்டம், கிளை, மாவட்டம், பேரூராட்சி எல்லாமே நீங்க இவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைமை கழகம் பேரன்பாடிக்கு ஈக்குவலா இளைஞரணி செயலாளர் அவ்வளவு பொறுப்பு போட்டிருக்காரு. கிளை வட்டத்துல இருந்து அரசு ஒரு 4 லட்சம் நிர்வாகிகள் போட்டிருக்காரு. நீங்க பிஎல்ஏ பாகமுகவர்கள் எடுத்துட்டீங்கன்னா பாகமுகவர்கள் இருக்க மாதிரி இளைஞரணி செயலாளருக்கு பாகமுகவர்கள். நீங்க சொல்றது சுகுணாதிவார், அது திமுக அதிமுக தான் இருக்க போகிறது. நீங்க விஜய் அவர்கள் நிரூபிச்சா கூட அப்ப அவங்க பேசுவாங்களே தவிர இப்ப களம்ன்றது திமுக அதிமுக தான். அப்படிதான் இந்த ஆட்டம் இருக்க போகுதுன்றதா உங்க பார்வை. கரெக்ட்டுங்களா? நிச்சயமா. இப்ப நீங்க இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உதயநிதி பேசுறாருன்னா அது இந்தியா முழுக்க பிரச்சனை ஆச்சுன்னா அவர் வந்து அவருக்கு கட்சி வந்து பின்னாடி இருக்குங்கிறப்ப அவர் உறுதியாக நிற்கிறார். பெருமாள் அப்படியான எந்த விஷயங்களுமே இது வரைக்கும் வந்து விஜய் வந்து வெளியில வருவது, மக்களை சந்திப்பது, ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது, அதுல வந்து ஒரு எழுச்சியாக முழக்கமிடுவதுன்னு இன்னும் ஒரு முழுமையாக வரவே இல்லை. பெருமாள் மணி இதுல நுணுக்கமா பார்த்தா லட்சுமி அவர்களும் சுட்டி காட்டின மாதிரி விஜய் அவர்கள் விரும்பலாம் திமுக அணிக்கு எதிராக நான் தான் இருக்கேன் அப்படின்னு. திமுக அணி திமுக அந்த கிரெடிட்டை விஜய்க்கு கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்களுக்கு களத்துக்கு வரப்ப அதிமுக தானேங்க பெரிய. அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. நீங்க ஒன்னு சேர்த்து கவனிக்கணும். டெல்லியில யார் அதிகாரமிக்க சக்தியா இருக்கான்னு பாருங்க சார். அவர் வந்து கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னு ஐயா எடப்பாடியார் பேசுறாங்க. நீங்க வந்து அதுக்கு தானே எதிர்வினை. விஜய்க்கு யாரும் எதிர்வினை. அவங்க இன்னொரு அச்சத்தை வெளிப்படுத்துறது நீங்க சேர்த்து பார்க்கணும்.
அவங்க வெறும் அதிமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, அதிமுகவை பாஜக ஒரு பாதையாக பயன்படுத்தி, ஒரு வழியாக பயன்படுத்தி அவர்களை கபலீகரம் செய்து அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் காலூன்ற பார்க்கிறார்கள்ங்கிறது வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. திமுக ஒரு சார் அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்கல்ல. இங்க ஒரு தேசிய கட்சி பெரும்பான்மை நான் புரிதலுக்காக கேட்கிறேன். திமுக விஜய் வைக்கிற எல்லா விமர்சனத்தையும் கடந்துதான் போவாங்க, பேர் சொல்லாம விமர்சிச்சுட்டு போவாங்களே தவிர பொசிஷனிங் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் சுகுணாதி சார். நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க அதிமுகவை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்க. ஐயா பழனிசாமி வீட்டுல போய் ஓட்டு கேட்பீங்களான்னு, ஓரணிகள் தமிழ்நாடுக்கு கேட்பீங்களான்னு ஐயா ஸ்டாலின் கேட்கறாங்க. நீங்க இதே மாதிரி கலைஞர் ஐயா பேட்டி கொடுக்கும்போது ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னு வைங்க, நீங்க போயஸ் கார்டன்ல போய் உறுப்பினரா சேர்ப்பீங்களான்னு ஒரு கேள்வியை த்ரோ பண்ண முடியுமா? எப்படி அந்த கேப் எப்படி நேரோவாச்சு? நான் புரியுற மாதிரி சொல்றேன். நான் அந்த பகுதியில இருந்தா பழனிசாமி வீட்டுக்குள்ள நான் போவேன் ஐயா ஸ்டாலின் சொல்றாருன்னா அதற்கு முன்னாடி அவர் அந்த களத்தை எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்கணுமா இல்லையா? சும்மா புரியுது, சாதாரணமான கேள்வி, சாதாரணமான பதில். ஜெயலலிதா கட்சிக்காரங்களே சந்திக்க முடியாதுங்க. இது என்ன தலைவர்களை சந்திக்கிறது? தலைவர்களை சந்திக்கிறது சந்திக்காம இருக்கிறதுலாம் கிடையாதுங்க. அரசியலா என்ன நடக்குன்னு பாருங்க. பெருமாள்மணி சொன்னது, அரசியலா என்ன நடக்குது? பெருமாள்மணி சொன்னதுலயே கலைஞர் சொல்லுவாரா? நேரடியா கேக்குறேன், கலைஞர் சொல்லுவாரா? கலைஞர்கிட்ட நீங்க போயஸ் கார்டன்ல போய் உறுப்பினரா சேர்ப்பீங்கன்னு சொன்னா நான் போயஸ் கார்டன்ல போய் உறுப்பினரா சேர்க்க, அப்ப இந்த கோட்டை ஸ்டாலின் எப்படி அடிச்சிருக்காருன்னு பார்க்கணுமா இல்லையா? புரியலன்னு சொன்னீங்களா? அதான் திரும்ப விளக்குறேன். இல்ல அப்பயும் புரியல நீங்க சொன்னது. அதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ணிடுதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதிமுக தங்களுக்கு எதிரியா பொசிஷனே பண்ணலனா அதை கபலீகரம் பண்ணா என்ன, கபலீகரம் பண்ணா அதிமுக இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. அதிமுக எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், திமுக versus ஏடிஎம்கேங்கிறத இங்க களம் இருக்க வேண்டும். கவனிச்சா இப்போ கமல் அவர்களை கூட விமர்சிக்காம தான் திமுக கடந்து போறாங்க. கடந்த முறை தேர்தலில் அவ்வளவு உக்கிரமா கமல் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. அது பற்றி அந்த விளம்பரம் தொடர்பான கேள்விக்கு திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் எழுந்துதான் போனாங்க, எந்த பதிலையுமே கொடுக்கல. அவ்வளவு எளிதா திமுக வெர்சஸ் விஜய்னு அப்படி வந்துருமா, களம் வந்துருமான்றது தான் கேள்வி. இல்ல உங்களுக்கு திமுக அப்படி அந்த கிரெடிட்டை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. நீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. விஜய் மீதான அட்டாக் அப்படின்றது திமுக தரப்புல இருந்து பெரிய அளவுக்கு வரல. திமுகவுடைய முதல் நிலை தலைவர்களும் அதை பண்ணல, 2ஆம் கட்ட தலைவர்களும் பண்ணல, 3ஆம் கட்ட தலைவர்களும் பெருசா விஜய் எல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள்னு முதல்வரையாவே பேசியிருக்காங்க. அத கிரெடிட்டா எடுத்துக்கணுமா? ஒரு மறைமுகமா தான் பேசுறாரு. இப்ப நீங்க நேற்று விஜய் அப்படி பண்றாரு அப்படின்னா தான். பட் என்னன்னா நீங்க ரொம்ப நாள் இதை கடந்து போக முடியாது. இப்ப நீங்க 2026 தேர்தல் நோக்கி போகும்போது விஜய்க்கு ஒரு மொமெண்டம் டெவலப் ஆகுது, விஜய்க்கு ஒரு ப்ராமினன்ஸ் கிடைக்குது, விஜய் பக்கம் மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது விஜய் அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல திமுக தள்ளப்படும். அது முதலமைச்சரே செய்கிறாரா அல்லது உதயநிதி ஸ்டாலின் பண்றாரா அப்படின்றதெல்லாம் நம்ம யாரை வச்சு பதில் சொல்ல போறாங்க, யாரை வச்சு ஒரு அரசியல் இருக்கு. நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட. சில விஷயங்களுக்கு ஆர்எஸ் பாரதி பதில் சொல்லுவாரு, சில விஷயங்களுக்கு டிகே சிலங்கோன் பதில் சொல்லுவாரு, கூட்டணி கட்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா திரு தங்கம் தென்னரசு கொண்டு பதில் சொல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் சமாளிக்கவே முடியாத பிரச்சனைனா முதலமைச்சரே பேசி தீர்த்துப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சிக்குதா இல்லையா? இப்ப திமுக கூட்டணி கட்சிகள், நான் சபீர் வந்த இடத்துக்கே நானும் வரேன். இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் விஜய் எதிர்ப்ப லட்சுமி அவர்கள்ட்ட நீங்க திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஆனா விஜய் அவர்கள் வந்த பிறகு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகுலாம் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருந்த ஒரு மாநாடு கூட்டம் போல நடத்துறாங்க. அதுல முதல்வரும் இருக்கிறார். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் விஜயை தான் அட்டாக் பண்றாங்க. தலைவர்கள்லாம் கேட்டிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து திமுகவும் அந்த இடத்தை விஜய்க்கு கொடுப்பாங்கன்றது நம்ம அது இன்னொன்று திமுக யாருக்கு பதில் சொல்ல போறாங்க அது அவங்க சாய்ஸ் தான். அது திரு இபிஎஸ் அவங்களுக்கு கொடுக்க போறாங்களா, விஜய் அவர்கள் கொடுக்க போறாங்களா, இல்ல ஷாவுக்கு கொடுக்க போறாங்கன்றது அவங்க சாய்ஸ். பெரும்பான்மை விஜய் இருப்பாருன்றாங்க. இந்த தேர்தல்ல திமுக எதிர்க்கிறது பாஜகவை மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய டார்கெட்டோ அல்லது அவர் எதிர்க்க வேண்டியவரோ மோடியும் அமித்ஷாவுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அங்கதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஒன்றிய அரசை எதிர்த்து தான் பேசுறாங்களே தவிர ஒன்றியத்தோடு கூட்டணியில் இருக்கிறதுனால, அதாவது
பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல களம் வந்து ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். அப்படிதான் இருக்கு. ஆமா, டிஎம்கே திமுக எதிர்ப்பு, அண்ணா ஒரு இடைவெளிக்கு பிறகு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படிதான். திரு சுகுணா திவாகர், திமுக எப்படி விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடியை விஜய் கொடுத்துருவாரா? அது முதல்வரோ துணை முதல்வரோ பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு விஜய் தள்ளிடுவாரா? அப்படி இல்லை, அந்த நீங்கள் இந்த முதல்வருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து விஜயை கடுமையாக விமர்சிச்சாங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் வந்து விஜயினுடைய அந்த விகடன் விழா நடைபெற்றது. அப்போதான் அவர் என்னன்னா திமுக கூட்டணி குறி வச்சு தான் பேசுனார். திருமாவளவன் வந்து இங்கே வருவதற்கு அவருடைய மனதெல்லாம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அங்கே இருக்காரு. அதுக்கு முன்னாடி மாநாட்டில் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு முழுக்கவே வந்து திமுக கூட்டணியை தான் அவர் குறி வச்சு பேசுறப்ப அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவனுக்கு இருக்கு. திருமாவளவன் திருப்பி அதை வந்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்தில் அவர் சொல்லியிருந்தாரு, ஏன் துணை முதல்வர் நான் முதல்வராக அதுக்கான கேண்டிடேட்டுக்கான தகுதி இல்லையான்னு ஆதவர்ஜன நோக்கி கேட்டிருந்தார். அப்ப என்னன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி, அவங்க வெளியில வந்துருவாங்கிறப்ப இந்த ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆனால் திமுக இதுவரைக்கும் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து எங்கேயுமே கொடுக்கல. குறிப்பாக வந்து ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், நேரடியாக பெயர் சொல்லி வந்து விமர்சிக்கல. இனிமேல் போகக்கூடிய காலகட்டத்தில் கூட வந்து விஜய் வந்து தொடர்ச்சியாக வந்து இன்னமும் கொஞ்சம் அக்ரெசிவாக தீவிரமாக செயல்படுறப்ப விமர்சிப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம். அதுவுமே கூட நேரடியாக வந்து ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ பெயர் சொல்லி விமர்சிப்பார்களா நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் அவர்கள் விமர்சிக்கலாம். அப்படியே விமர்சித்தால் கூட நீங்க அதிமுக பாஜக விமர்சிக்கக்கூடிய அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விஜய்க்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஷபீர், இப்போ லட்சுமி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி பாஜகவா தான் இன்னமும் வந்து இப்போ திரு உதயநிதி அவர்கள் வந்து திரு இபிஎஸ் அவர்களை வந்து அவர் காவி சாயம்ன்ற அந்த இடத்த தான் நிற்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பாஜக சென்ட்ரிக்கா தான் திமுக இதுவரைக்கும் பார்க்குது. இன்னும் பாஜக தலைவர்கள்லாம் வரப்ப களம் பாஜக வெர்சஸ் திமுக இப்படிதானே திமுக கட்டமைக்க விரும்பும். இதுல விஜய்க்கான ஸ்பேஸ், அவருக்கான விமர்சனங்களுக்கு பதிலாம் இருக்குமா? அதுக்குள்ள உங்களுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு அதுதான் வந்து சாதகமான ஒரு சூழல். நீங்க பாஜகவை எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சிக்கிறீங்களோ அதோட சேர்த்து பாஜக அதிமுகவை சேர்த்து விமர்சிப்பது தான் வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து மக்கள் மத்தியிலேயே ஓரளவுக்கு இன்னும் கடுமையாக இருக்கிறது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ அதிமுகவுடைய பெரிய தலைவலி என்னன்னா பாஜக தான் தலைவலியாக மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது அது அதிமுகவை தான் வீக்கன் பண்ணுது, அதிமுகவை தான் வந்து வலுவிழக்க செய்யுது. அதிமுகவுடைய பிரச்சாரம், அதிமுக எடுக்கின்ற முன்னெடுப்புகள்லாம் வலுவிழக்க செய்கிறது. நீங்க தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகம் வந்து இல்லை. நீங்க முதல் கட்டம் அந்த ரோட் ஷோ பயணங்கள் இதெல்லாம் பண்ணா கூட ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க. நாம யாருக்காக வேலை பார்க்கிறோம்? அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு வேலை பார்க்கிறோமா, இல்ல அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் அப்படின்ற அளவுக்கு வேலை பார்க்கிறோமா? அந்த குழப்பத்தை தான் விஜய் பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாரு. விஜய் தன்னை வந்து பொசிஷன் பண்ணணும்னு பாக்குறாரு இந்த தேர்தல்ல. விஜயுடைய பொசிஷன் நடந்துருமா? இல்ல, அதுக்கான ஸ்பேஸ் அவர் எடுப்பாரு. நீங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கான பாப்புலாரிட்டி அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு. விஜயை புறக்கணித்து விட்டு நீங்க வந்து இந்த தேர்தலில் அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட முடியாது. திமுக முடியாது, அதிமுக முடியாது. சோ உங்களுக்கு திமுக எதிர்ப்புல இனி வருகின்ற காலங்கள்ல திமுக பாஜக எதிர்ப்புல விஜயும் வந்து ரொம்ப கடுமையா உள்ள வருவாரு. விஜயும் ரொம்ப கடுமையா பிஜேபி அட்டாக் பண்ணுவாரு, திமுகவை அதை விட கடுமையா அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் பண்ணும்போது திமுக அதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு களம் வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க ஏடிஎம்கேவால திமுகவுக்கு எதிராக ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியலையே, ஒரு நரேட்டிவை கொண்டு வர முடியலையே. நீங்க முதலமைச்சருடைய இமேஜ் இன்னைக்கும் வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு பாதிப்படைந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆட்சி ஒளிந்தே தீர வேண்டும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இமேஜ் இல்லை. முதலமைச்சர் வந்து ஒரு போலரைசிங் ஃபிகரா கூட இல்லை. முதலமைச்சருடைய இமேஜ் வந்து இன்னும் ஸ்டெடியா தான் இருக்கு. சோ அப்ப அதுக்காக தான் விஜய் அதை அட்டாக் பண்றாரு. அதுதான் விஜயோட பாஜக குழப்பம் அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டமைப்பு ரீதியா அதிமுகன்றது வலுவானது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் இன்னும் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறார், மக்களை போய் சந்திக்கிறார், மக்களோடு ஒரு கேள்வி எழுப்புகிறார். முதல்வர் சார் பதில் சொல்லுங்க அப்படின்னா சொல்லுகிற போது அந்த நெருக்கடி வராதா? நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு சிஎம் வந்து விஜய்க்கு பதில் சொல்லுவார்லாம். இந்த எலெக்ஷன் 2026 தேர்தல் வர வரைக்கும்லாம் எந்த இஷ்யூலையுமே சிஎம் வந்து விஜய்க்கு பதில் சொல்லுவார்னு நினைக்கல. திமுக தலைமை பெரும்பாலும் அதை வந்து கடந்து போயிடுவாங்க.
ஏன்னா அது அப்படி பண்ணிட இல்ல முடியுமா? அது ஏன்னா இந்த வரக்கூடிய களமே இந்த 2026 ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். எல்லாருமே அவரை எதிர்த்தாதான் அரசியல்ன்ற இடத்துல இருக்காங்க. இப்போ ஓகே, முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை எதிர்த்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும். அதனால எல்லாரும் அதை கையில் எடுக்கும் போது அவர் வந்து பிஜேபியை மட்டும்தான் எதிர்த்து பேசுவார். இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் விமர்சனம் செய்வார். ஆனால் விஜயவோ இல்லை வந்து மற்ற தலைவர்களை பற்றியோ எந்த இடத்துலையுமே நேரடியாக முதலமைச்சர் விமர்சிக்க மாட்டார். வேணா விஜயனுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் வந்து இன்னும் நிறைய போராட்டங்கள் நடத்துவார். வெளியில் இன்னும் நிறைய வரணும். இன்னைக்கே வெறும் 3 நிமிஷம் தான் பேச முடிஞ்சுது. இனி ரோட் ஷோலாம் போனால் எவ்வளோ நேரம் பேசுவார்னு எனக்கு தெரியல. அவரால் பெரிய அளவில் விமர்சனங்களையே முன்வைக்க முடியல. திமுகவுக்கு எதிராக பேச முடியுமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பெரிய அளவில் எந்த கட்டத்திலையும் விஜய் பேசுவார்னு தோணல. திமுக வந்து விஜய் விமர்சிக்கிறதா இல்லைங்கிறத தாண்டி விஜய் இப்பதான் வந்து வெளியில வரப்போறாரு. செப்டம்பர்ல இருந்து அவருடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிற தேர்தல் நெருங்க அந்த வெப்பம் அதான் வரும். இதுல வந்து ஒரு பிளஸ் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து உண்மையிலேயே பெரிய மாஸ் ஹீரோ. அவரை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் கூடும். அதே நேரத்தில் அதனுடைய இன்னொரு நெகட்டிவான பக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு சோசியல் மீடியா ட்ரால் காலகட்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர் வந்து சறுக்கி விட்டார் அப்படின்னா அது பெரிய அளவில் பேசப்படும். இன்னொன்று அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கு இன்னும் பதிலளிக்கவே இல்லை. அப்படி கேள்விகளுக்கு பதிலளிக்கிறப்ப இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் பேசினார்னா அது இன்னும் ஆகும். இன்னொன்று அந்த கட்சியில் விஜய் மட்டும்தான் ஃபேஸு. அதை தாண்டி மற்ற யார் வாய் திறந்தாலும் புசி ஆனந்தோ ஆதவர்த்தனோ பேசினா அவ்வளவு தூரம் ரொம்ப தப்பான தகவல்கள் கூட தப்பான விஷயங்கள் தான் அவங்க அதிகமாக பேசியிருக்கிறாங்க. அது வந்து விஜய் வந்து மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில பிளஸ்ஸா இருந்தாலும் இன்னொரு வகையில அது வந்து நெகட்டிவா மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது வந்து அதிமுக விமர்சிப்பதை தாண்டி அந்த சூழலை விஜய் உருவாக்குவார். சுருக்கமா சொல்லுங்க, ஒரு பிரேக் போறது. இப்ப அதர்ஸ்ன்ற இடத்துல தான் விஜய் அவர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கணுமா வேண்டாமான்றதையும் திமுக தான் முடிவு செய்வது. பொசிஷனிங்ல சொல்றேன், மக்கள் செல்வாக்குல சொல்ல. பொசிஷனிங்ல திமுக கையில தான் அது இருக்கு. திமுக அதை கொடுக்காதுன்றதுதான். நான் சகோதரி லட்சுமி சொன்ன இடத்துல இருந்தே வரேன். சகோதரி லட்சுமி சொன்னாங்கல்ல, திமுக இப்ப அதிமுக எதிர்ப்பை விட பாஜக எதிர்ப்பை தான் அதிகமா பண்றாங்க. அவங்க பாஜகவை எதிர்ப்பாங்க. அதற்கு பாஜக ஒரு தேசிய கட்சி, அதற்கு இணையாக விஜய் எதிர்ப்பாங்க. அதற்கு பாஜகவுக்கு இணையா அப்ப என்ன பண்றாங்க? களத்துல தங்களுக்கு சமமாக ஒரு இடம் தான் லட்சுமி அவர்கள் சொன்னது. இந்த தேர்தல் முடிகிற வரைக்குமே லட்சுமி அவர்கள் சொன்னது சொன்னாங்களா, முதல்வர் விஜய் பெயரை சொல்லுவாரான்றதே ஒரு கேள்வி. நான் அவங்களோட ஒரு பாயிண்டோட உடன்படுறேன். ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க நீங்க அதர்ஸ்ல யாரோ ஒருத்தர் நாங்க கடந்து போறோம். சகோதரி சொல்ற ஒரு பாயிண்டோட நான் உடன்படுறேன். பாஜக எதிர்ப்பை திமுக தீவிரப்படுத்து அவங்களும் சொல்றாங்க. நானும் அதே புள்ளியில நிக்கிறேன். அது தேசிய கட்சி. ஓகே, விஜய் அப்போ பாஜக எதிர்ப்புனா அவங்க யாரை எதிர்க்காம இருக்காங்கன்னு பாருங்க. அஇஅதிமுகவை பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு எதிர்க்கல. ஏன்னா இல்ல சார், அவங்க பாஜகவை எதிர்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்வதற்கான ஊடகமா அதிமுக தான் இருக்கு. அதிமுகவை வச்சுதான் பாஜக. நீங்க அதிமுகவை எதிர்ப்பதன் வழியாக பாஜகவை எதிர்க்கிறீங்களா, பாஜகவை எதிர்ப்பதன் வழியாக அதிமுகவை எதிர்ப்பதன்? அப்ப நீங்க முன்னாடி பாஜகவை கொண்டு வந்துட்டீங்கல்ல. நீங்க இப்ப முதல்வர் ஒரு இடத்துல தெளிவுபடுத்தினாரா, சித்தாந்த எதிரி கொள்கை எதிரி, இந்த ரெண்டுலயுமே அவங்க அதிமுக கொண்டு வராங்க. இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க, அதிமுக அரசியல் எதிரி. பாஜக எதிர்ப்புல யாருக்குமே குழப்பம் இல்ல. விஜய் எதிர்ப்புன்றது பாஜக தேசிய கட்சி. நிறைவு சுற்று எல்லாம் சுருக்கமா உங்களோட முத்தாய்ப்பா கருத்தை சொல்லலாம். உதயநிதி எதிர் விஜய் அப்படின்ற இந்த களம்ன்றது எப்படி இருக்கலாம் உங்கள் பார்வையில்? 26ன்றது எப்படி போகலான்றது லட்சுமி? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அப்படிதான் இருக்கும்ன்றது. திமுக வந்து விஜய்க்கு பெரிய அளவில் விஜயனுடைய எந்த விமர்சனத்துக்கும் பெரிய அளவில் பதில் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை பதில் சொல்லணும்னா ஏதாவது 1-2 அமைச்சர்கள் இல்லை RS பாரதி தரப்புல இருந்து பதில் வரலாம். அவ்வளவுதான், அறிக்கைகளாக தான் வரும். நேரடியாக களத்தில் நின்று விஜய் பேரை குறிப்பிட்டுலாம் எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்க எப்படி பாக்க? நீங்க அவ்வளவு எளிதா விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு கட்டத்துல பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா அவர் ரைஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் வந்து முக்கியமான இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்றாருன்னும் போது நீங்க நான் கடந்துட்டு போவேன், பதிலே சொல்ல மாட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்க முடியாது. ரெண்டாவது, திமுக மறைமுகமாக பதில் ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வந்து மாநாடு நடத்துவதற்கு இடம் தேர்வு செய்யறதுல இருக்க சிக்கல், திருச்சியில ஒரு இடம் பார்க்க முடியாது, மதுரையில ஒரு இடம் கிடைக்காது, அந்த நெருக்கடி எல்லாம் மறைமுகமா நடக்கிறது. இன்னைக்கு நடந்த போராட்டத்துக்கே காவல்துறையை வச்சு அங்கங்க வந்து இடங்களை மறிச்சாங்க, தொண்டர்களை வரவிடாம பண்ணாங்க. சென்னைக்குள்ளேயே யாருமே வர முடியாத அளவுக்கு வாகனங்களை நிறுத்துவது, டைவர்ட் பண்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இது தானாக விஜய் வளர்க்கும் அப்படின்ற நானு. விஜய் எழுப்பிய கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து விஜயனுடைய பெயரை சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதிலும் குறிப்பாக ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சொல்வதற்கான வாய்ப்புகள்
கிட்டத்தட்ட இல்லை. திமுக வெர்சஸ் அதர்ஸில் அவங்களுடைய முதன்மை எதிரிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தான். அதுக்கப்புறமேல தான் விஜயோ அல்லது சீமானோ வருவாங்க. ரொம்ப சுருக்கமா, திமுக மாதிரி ஒரு நீண்ட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி ஒரு தேர்தலுக்கு மட்டும் திட்டமிட மாட்டார்கள். அவர்கள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கும் திட்டமிடுவார்கள். அதை நீங்கள் நுட்பமாக பிடித்திருக்கிறீர்கள். உங்கள் தலைப்பில் குறிப்பிட்டதைப் போல அடுத்த 20 ஆண்டுகால அரசியலை உதயநிதி எதிர் விஜய் என்று நகர்த்துவதற்கான எல்லா வேலைகளையும் திமுக பார்க்கும். ஒரு கட்சி ஒரு தேர்தலுக்கு மட்டும் திட்டமிட்டிருந்தால் 1949 இன்று வரை அவர்கள் தன்னுக்கு ஒரே சின்னத்தோடு அந்த கட்சி கோலோச்சி இருக்க முடியாது. நிச்சயமாக அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கும் சேர்த்து அவர்கள் திட்டமிடுவார்கள். அவர்களின் திட்டத்தில் விஜய் மிக முக்கியமான பங்களிப்பார். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.